அடுத்ததாக இமாமுல் ஹரமீன் அவர்கள் அறிவை இரண்டாக பிரிக்கிறார்கள். முதலாவது அவர்கள் நினைக்கிறார்கள் அல் இல்மு தரூரி, அதாவது எங்களை மீறி ஏற்படக்கூடிய அறிவு. நாங்கள் எங்களுடைய யோசனை இல்லாமல் ஆய்வு இல்லாமல் எங்களை மீறி எங்களுக்கு ஏற்படக்கூடிய அறிவு. நஹ்னு முத்தர்ரூன இலா தஸ்தீகி, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அறிவு, அது அல் இல்மு தரூரி என்றும். பிறகு அல் இல்ம் அல் முக்தசப், நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆய்வு மூலமாக சிந்தனை மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, முக்தசப் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு. அப்படி அந்த ரெண்டாக பிரிக்கிறார்கள். வல் இல்மு தரூரி மா லம் யகா அன் நதரின் வஸ்திதிலாலின், அது ஆய்வு செய்தி, நதர் என்றாலும் செதினாலும் அத்து தப்சீர் தானே ரெண்டு வரத்துனா ஆய்வு செய்தி, ஆய்வு மூலமாக வரக்கூடிய ஒன்றல்ல. கல் இல்மில் வாக்கி பி இஹ்தல் ஹவாஸ் அல் ஹம்ஸ், இந்த 5 புலன்களின் ஒன்றின் மூலமாக ஏற்படக்கூடிய அறிவு போல. நாங்கள் ஒன்றை பார்க்குறோம் கண்ணால், எங்களுக்கு இதில் சந்தேகம் வருகிறதா? இல்லை, 100க்கு 100 அது உண்மை. அதே போல் ஒரு ஆள் சொல்கிறத கேட்குறோம், அது கேட்குறோம்ங்கிறது எங்களுக்கு 100க்கு 100 சுவர் தானே. அதே போல் ஒன்றை தொட்டு நான் இது பேனை என்று வழங்குகிறோம், நாங்கள் இதை தொட்டு இது டெலிஃபோன் என்று வழங்குகிறோம், தொட்டு. அப்போ தொட்டு மூலமாக அறிவு. அடுத்த ஷம் ஒன்று தான் ஒரு அத்தர் எடுத்து அல்லது ஒரு ஐத்தர் ஒன்று எடுத்து நாங்கள் நினைச்சிடறோம், நாங்கள் நுகர்றோம். அதன் மூலமாக இது நல்லா மணக்குது அல்லது இது நாறுது என்று சொல்கிறோம். அப்போ இது மூலமாக வத்தவ், வாயில டேஸ்ட் பண்ணி நாங்கள் நினைச்சிடறோம், இது என்ன செய்யுது, இனிக்குது, இது என்ன அரிக்குது, உரைக்குது என்று சொல்கிறோம். அப்போ இதன் மூலமாக நாங்கள் 100க்கு 100 எங்களுக்கு நாங்கள் விரும்பாமலோ அந்த அறிவு எங்களுக்கு என்ன செய்யுது, அந்த அறிவு அறிவிப்பால் நாங்கள் உந்தப்படுறோம். அப்போ அதைத்தான் இமாமுல் ஹரமீன் அவர் சொல்கிறாங்க, கல் இல்மில் வாக்கி பி இஹ்தல் ஹவாஸில் ஹம்ஸ், இந்த 5 புலன்களின் ஒன்று மூலமாக ஏற்படக்கூடிய அறிவை புலன். அதை ஷரஹ் பண்ணும் பொழுது இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அவர்கள் வல் இல்மு தரூரி மா லம் யகா அன் நதரின் வஸ்திதிலாலின் கல் இல்மில் வாக்கி பி இஹ்தல் அல் ஹவாஸ் அல் ஹம்ஸ் அல்லாஹிரா, அப்போ வெளிப்படையாக தெரியக்கூடிய இந்த 5 புலன்கள் வஹிய அஸ்ஸம் வல் பஸர் வல் லம்ஸ் வல் ஷம் வல் ذوق فإنه يحصل بمجرد الإحساس بها, இதை கொண்டு நாங்கள் உணர்வும் போது எங்களுக்கு இந்த அறிவு உண்டாகுது. மின் غير نظر ولا استدلال, நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. وأما العلم المكتسب فهو الموقوف على النظر والاستدلال, அப்போ அந்த நாங்கள் சிந்திச்சு பெற அறிவு வந்துக்கிட்டு அது என்ன செய்யுது, சிந்திக்கிறது மூலமாக இருக்கிறது. அதாவது நாங்கள் பெறக்கூடிய அறிவு, நாங்கள் கஷ்டப்பட்டு பெறக்கூடிய அறிவு. ஃபஹுவல் மௌகூஃப் அலன் நதர் வல் இஸ்தித்லால், அது என்ன செய்யுது, ஆதாரம் மூலமாக யோசித்து வழங்குறோம். அம்மல் இல்முல் முக்தஸப் ஃபஹுவல் மௌகூஃப் அலன் நதர் வல் இஸ்தித்லால், அதை விளங்கப்படுத்துகிறாரு யார், இமாம் அல் மஹல்லி அவர்கள். இது மாதிரி கல் இல்மி பி அன்னல் ஆலம் ஹாதிஸ், இந்த பிரபஞ்சம் புதிதாக உண்டானது. அப்போ இதை நாங்கள் எடுத்தோடனே விளங்கிக் கொள்ள முடியுமா? இதை ஆய்வு செஞ்சு தான் விளங்குவோம். நான் முந்தைய உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன். என்ன அல் ஆலமு முத்தகையருன், பிரபஞ்சம்ங்கிறது மாற்றமடைகிறது. குல்லு முத்தகையிரின் ஹாதிசுன், மாற்றமடைபவெல்லாம் புதுசாக உண்டானவைகள். எனவே இந்த முக்கத்திம சுகுரா குபுரா மூலமாக ஃபல் ஆலமு, எனவே உலகம் ஹாதிஸ், உலகம் புதுசாக உண்டானது. فإنه موقوف على النظر في العالم, பிரபஞ்சத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. وما نشاهده فيه من التغير, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. فينتقل من تغيره, அது மாற்றம் அடைகிறதை வச்சு நாங்கள் எதுக்கு போய் சென்று அடைகிறோம், இலா ஹுதூதிஹி, அது புதிதாக உண்டானு நாங்கள் என்ன செய்கிறோம், அறிஞ்சு கொள்கிறோம். தற்போது நாங்கள் இமாமுல் ஹரமீன் அவர்கள் அந்நவர், அடுத்தது இஸ்தித்லால் வத்தலீல். அந்நவர் என்றால் யோசிக்கிறது, இஸ்தித்லால் என்றால் ஆதாரம் தேடுதல், அடுத்த வத்தலீல் ஆதாரம், இவைகளுக்கு வரவிலக்கணம் சொல்றாங்க. அந்த ஒவ்வொரு வழக்கத்தையும் நாங்கள் பார்ப்போம். இமாமுல் ஹரமீன் சொல்கிறார்கள், வன்னலரு ஹுவல் ஃபிக்ரு, சிந்திப்பது, ஃபி ஹாலில் மன்தூரி ஃபீஹி, எதிலே நாங்கள் ஆய்வு செய்கிறோமோ யோசிக்கிறோமோ அதிலே யோசித்தல் என்ற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வரவிலக்கணம் அவ்வளவு தெளிவானதல்ல. வன்னலர் யோசிக்கிறதுங்கிறது, அது யோசிக்கப்பட வேண்டிய விதத்தில் யோசிக்கிறது என்றால் அது என்ன அவ்வளவு தெளிவில்லை.
அதனால அஹல் மந்திக்குகள் மனாத்திகா வந்துட்டு அவங்க ஒரு தெளிவான விளக்கத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அது என்னது? அந்த நலர் என்று சொன்ன தர்தீபு உமூரின் மஅலூமா, எங்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்துறது, அலா வஜிஹின் யுஅத்தி இலா மா லைஸ பிமஅலூம், அறியப்படாத விஷயத்தை அறிஞ்சு கொள்வதற்கு அது இட்டு செல்லக்கூடிய முறையிலே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒழுங்குபடுத்துவது. அப்ப எங்களுக்கு சில விஷயம் தெரியும், சில விஷயம், அப்ப அந்த தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் என்ன செய்யறோம்? ஒழுங்குபடுத்துறோம், ஓர்டர் படுத்துறோம். அந்த ஓர்டர் படுத்தி ஒழுங்குபடுத்தி அதன் மூலமாக நாங்கள் தெரியாத விஷயத்தை அறிஞ்சு கொள்றோம். அதுதான் என்ன அந்நலர். அப்ப தர்தீபு உமூரின் மஅலூமா அலா வஜிஹின் யுஅத்தி இலல் இல்மி பிமா லைஸ பிமஅலூம், அறியாத விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு விட்டுச்சல். அப்ப அதுக்கு வரலாற்று சொல்லக்குள்ள யாரு இமாம் மஹல்லி அவர்கள் அதை ஒழுங்கப்படுத்தும் பொழுது வன்னதுரு ஹுவல் ஃபிக்ரு ஃபி ஹாலில் மன்தூரி ஃபீஹி லியுஅத்திய இலல் மத்லூப். இப்ப அந்த கடைசியில் மத்லூப், நாங்கள் ஒரு கலியா ஒன்று இருக்குமே, அந்த கலியாவை நாங்கள் போய் சென்று அடைவோமே, அப்போ அதுதான் அந்த மத்லூபுங்கிறது. அப்போ அந்த மத்லூபை அடைஞ்சு கொள்வதற்கு அதிலே யோசித்தல் என்று ஒரு விளக்கத்தை அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது வல் இஸ்திலாலு, இஸ்திலால் என்பது தலபுத்தலீல், அது ஆதாரத்தை தேடுதல். அப்போ இஸ்திலாலுங்கிறோம் நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் இஸ்ததில்லு பில் குர்ஆனி வ சுன்னா என்று சொன்ன அர்த்தம் என்ன? நாங்கள் அதுக்குரிய ஆதாரத்தை குர்ஆன் ஹதீஸ்ல தேடுறோம். அடுத்து வத்தலீல் ஹுவல் முர்ஷிது இலல் மத்லூப், நாங்கள் எதை நோக்கி எங்களோட தேட்டம் எதாக இருக்கிறதோ அல்லது எங்களுடைய நோக்கம் எதாக இருக்கிறதோ அதை எங்களுக்கு வழி நடத்தக்கூடியதான் ஆதாரம். அப்போ அல் குர்ஆன் வ சுன்னா தலீல், உதாரணத்துக்கு தலீல். அடுத்து தாரிஃபுல் இஸ்திலால், இப்போ அதை வழங்கப்படுத்துவார் யாரு? அல் இமாம் மஹல்லி அவர்கள். வல் இஸ்திலாலு தலபுத் தலீல் யுஅத்தி இலல் மத்லூப் ஃபமுஅத்த அன்-நظர் வல் இஸ்திலால் வாஹித், நظர் என்றாலும் இஸ்திலாலும் ஒரே அர்த்தம் தான். ஃபஜமா அல் முஸன்னிஃப் பைனஹுமா, முஸன்னிஃப் ரெண்டையும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபில் இஸ்பாத்தி வன் நஃபி தஅக்கீதன், ஒழுங்குபடுத்துறதுக்காக வேண்டி நெஞ்சிக்கிறாங்க. அந்த ரெண்டு நிலைமையிலையுமே நெஞ்சிக்கிறாங்க, அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது இஸ்பாத் நஃபி என்றா என்ன? முந்தி அவர் நெஞ்சிக்கிறாரு, ஆரம்பத்தில் நாங்கள் முந்தி பார்த்தோம், கொஞ்சம் பின்னுக்கு போய் எடுங்க. எப்படி? வல் இல்மு தரூரி மாலம் யகா அன் நظரின் வஸ்தில. இப்ப இது என்ன? இது நஃபி கொண்டு வந்திருக்கார். மா லம் யகா, பின்னுக்கு எல்லாரும் வாஜித்தை பாருங்க. வல் இல்மு தரூரி மா லம் யகா அன் நظரின் வஸ்தில. அப்ப இல்மு தரூரிங்கிறது அங்கே யோசித்து பெறக்கூடிய விஷயம் அல்ல. அப்ப இது நஃபி. மா லம் யகா என்று வந்திருக்கிறது. அப்ப லம் யகா கொண்டு வரக்குள்ள நலர் இஸ்திலால் என்று கொண்டு வந்திருக்கார். நலர் இஸ்திலால் என்று ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கார். நஃபியாக கொண்டு வரக்குள்ள ரெண்டையும் கொண்டு வந்திருக்கார். பிறகு பாருங்க, அம்மல் இல்முல் முக்தசப் ஃபஹுவல் மௌகூஃப் அலன் நலர் வல் இஸ்திலால். இல்முல் முக்தசப் நாங்கள் பெறக்கூடிய, கஷ்டப்பட்டு பெறக்கூடிய இந்த அறிவுங்கிறது நலர் இஸ்திலால தங்கியிருக்குது. அப்போ மௌகூஃப்ங்கக்குள்ள அது மௌகூஃப்ங்கிறது என்ன? இஸ்பாத், அங்கே நஃபி வரல. அப்போ அந்த டைமுக்கும் நலர் வல் இஸ்திலால ரெண்டையும் உணர்ந்திருக்கார். இப்போ அதைத்தான் இமாம் யாரு மஹல்லி அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஜமா அல் முஸன்னிஃப் இமாமுல் ஹரமைன் பைனஹுமா, அந்த நலர் இஸ்திலாலை ரெண்டா ஒன்று ஃபில் இஸ்பாத்தி வன் நஃபி, அந்த இல்முல் தரூரியை கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த இல்முல் முக்தசபை கொண்டு வரக்கூடிய கொண்டு வந்திருக்கிறாங்க. தஅக்கீதன், தஅக்கீதுக்காக வேண்டி. அடுத்து தாரிஃபுத் தலீல், ஏ ஹுவத் தலீல் வத் தலீல் ஹுவல் முர்ஷிது இலல் மத்லூப் லிஅன்னஹு அலாமத்துன் அலை, நாங்கள் எதை தேடி கொண்டு போறோமோ அதை நோக்கி எங்களை வழி நடத்துகிறது ஆதாரம். ஏன்? லிஅன்னஹு அலாமத்துன் அலை, அதை காட்டி கொடுக்கும் ஒரு அடையாளம். உதாரணமாக உடத்து நாங்கள் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்குது, போட்டு இப்போ ஹபரான ஜங்ஷனுக்கு போனோம்னா இந்தியாவில் போனால் ட்ரிங்கோமில், இந்தியாவில் போனால் பெட்டிக்கலை ஒன்று போட்டால் அப்போ அது என்ன செய்யாது? அது ஒரு அலாமாக எங்களுக்கு வழிகாட்டுது. இப்போ நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு என்ன செய்யுது? அது எங்களுக்கு காட்டுது. அப்போ தலீல் நாங்கள் என்ன செய்வோம்? அதை சொல்லுவோம். அடுத்ததாக நாங்கள் இப்போ முன்பு நாங்கள் அல் இல்ம் என்கிறத பற்றி நாங்கள் பார்த்தோம். அறிவு என்ற என்ன? இப்போ நாங்கள் லன் வ ஷக், அது லன் என்றால் கருத்து, நான் கருதுகிறேன் என்று சொன்னால் அது
100க்கு 60%, 70%, 80%, 90% அடங்கும். 100க்கு 100 இல்லை. அப்போ 100க்கு 100 வந்துக்கிட்டு அது ஒரு ஒரு முழுமையான அறிவு, முழுமையான 100க்கு 100 அறிவு நாங்கள் உண்ட தொட்டுணர்வது மூலமாக, அல்லது பார்த்து உணர்வது மூலமாக, அல்லது கேட்டு உணர்வதன் மூலமாக, அல்லது நுகர்ந்து உணர்வதன் மூலமாக ஒன்று அறியும் போது அது 100க்கு 100 அறிவு உண்டாகுது. இது மற்றது அப்படி இல்லை. நாங்களோட கருத்து, அதாவது அது 60லிருந்து 90 மட்டுக்கும் என்ன, அல்லது 98, 99 மட்டுக்கும் என்ன இருக்கும். அது முழுமையான ஒரு 100க்கு 100 அறிவாக இருக்காது. உதாரணமாக ஒருவர் என்னோட வந்து கேட்காரு, இன்றைக்கு செய்து வந்தியா, பல்கலைக்கழகத்துக்கு இன்றைக்கு செய்து வந்தியா என்று கேட்டால் நான் சொல்வேன் அதுன்னு அன்னவு ஹவர், நான் அவன் வந்தே நினைக்கிறேன் உனைச்சோ அப்படி அப்போ இங்கே அதுன்னுங்கிறது எனக்கு அதாவது ஒரு 60, 70, 80, 90% எனக்கு ஒருவேளை அவர் வராமலும் விட்டுருக்கலாம் நினைச்சோ. ஆனால் நீங்கள் கண்டுட்டீங்க, அவர் ஜாமியாவுக்கு வந்தார், பல்கலைக்கு வந்தார், கண்ணால் கண்டிங்க, அப்போ அது 100க்கு 100. இப்போ இல்லை நான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் என்று சொன்னால் அப்போ அது கலபத்துள்ளன்னு தான் குறிக்கும். அதாவது அல்லன்னுர் ராஜிஹ் என்று சொல்லுவாங்க. மா இஹ்திமாலி நகீதி, அதுக்கு எதிரானது வராமுறத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும், வராமுறத்துக்கும் ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கும். அப்போ இமாமுல் ஹரம் என்ன செய்கிறாங்க, இப்போ லன்னுக்கும் ஷக்குக்கும் அவருக்கும் சொல்கிறார், வல்லன்னு தஜ்வீசு அம்ரைனி, இரண்டுக்கும் உடன்பாடு, ஆனால் அஹதுஹுமா அல்ஹர் மினல் ஆஹர், ஆனால் அதில் ஒன்று வந்து மற்றதை விட மேலோங்கி காணப்படும். வஷக்கு தஜ்வீசு அம்ரைனி, இரண்டுக்கும் உடன்பாடு, ஆனால் லா மஸிய்யத்தலி அஹதிஹிமா அலல் ஆஹர், இன்னொன்று மற்றத்தை விட மேலோங்க, ரெண்டும் சமநிலையில் இருக்கும். அதான் ஷக். இப்போ ஜெயிது வந்து ஜாமியாவுக்கு என்று கேட்டால் நான் சொல்ல அஷுக்கு அன்னஹு ஹலர், சந்தேகப்படுறேன். அப்படின்னா வந்திருக்கலாம் 50, வராமுட்டிருக்கலாம் 50, அப்போ 50-50 உனக்கு தானே. அப்போ இதுதான் அந்த லன்னுக்குரியது. அப்போ அதை தாரீஃபுல்லன், அப்போ அதுக்கு ஷர்ஹ் பண்ணக்கூடிய இமாம் மஹல்லி அவர்கள், வல்லன்னு தஜ்வீசு அம்ரைனி அஹதுஹுமா அல்ஹர் மினல் ஆஹர் இந்தல் முஜவ்விஸி. இந்தல் முஜவ்விஸின்னு போடுற காரணம் என்றால் அந்த ரெண்டு கிடம்பாடு நினைக்கிறாள் இடத்துல. இப்ப இன்னொரு ஆள் அவர் ஜாமியாவுக்கு வந்திருப்பார் என்கிற வந்ததை கண்டிருப்பார், அல்லது வராமுருவத்தையும் அறிஞ்சிருப்பார். உதாரணமா அவரோட வீட்டில் இருக்கார், இப்ப அவருக்கு ஜாமியாவை போகல என்கிறது. எனவே இப்ப இங்க பேச்சியாட்டு என்றால் இந்தல் முஜவ்விஸி, இந்த இரண்டு கருத்துக்கும் உடன்பாடாகக்கூடிய ஒரு இடத்திலே என்று அந்த 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 ஐந்தல் முஜவ்விஸி என்கிறத இமாம் மஹல்லி அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அடுத்தது தாரிஃபு ஷக், ஷக் என்பதற்குரிய வழக்கணும். வஷக்கு தஜ்வீசு அம்ரைனி லா மஸிய்யத லி அஹதிஹிமா அலல் ஆஹர், இமாம் மஹல்லி அவர்கள் வழங்கப்படுத்துறாங்க. ஐந்தல் முஜவ்விஸி ஃபத்தரத்துது ஃபீ கியாமி ஸைதுன் வ நஃபிஹி, ஸைதுன் ஹல் காம ஸைதுன் என்று சொன்னால் அதுல நின்றிருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம் என்று தரத்துதா வந்தால் ஷக். வமா ருஜ்ஹானி சுபூத், ஒன்று அவர் நிற்கிறது, அவில் இன்திஃபா அல்லது நிற்காமல் விடுறது, இது ரெண்டுக்கும் இடம்பாடா இருந்தால் லன்னுன், அதை நாங்கள் என்ன ஒரு கருத்து என்று சொல்லுவோம், கருத்து என்று சொல்லுவோம். மற்றது ஷக்குங்கிறது சந்தேகம், அது 50க்கு 50. அப்ப இதோட என்ன செய்யறாரு அவர் இமாம் ஹரமீன் அவர்கள் அந்த இல்ம் அல்லன் வ ஷக், அடுத்தது இல்மை ரெண்டா பிரிக்கிறது போன்ற விடயங்களை இதனுடன் அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டு விட்டார்கள். இன்று நாங்கள் உசூலுல் ஃபிக்ஹ் எங்களுடைய கலை, இல்மு உசூலுல் ஃபிக்ஹ், அந்த கலையின் வரைவிலக்கணத்தை நாங்கள் நோக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது உசூலுல் ஃபிக்ஹ் என்கிறது ஒரு கலை, அந்த கலையுடைய வரைவிலக்கணம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். இமாமுல் ஹரமீன் அவர்கள் சொல்கிறார்கள், உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் ஃபிக்ஹ் என்பது துருக்குஹு ஐ துருக்குல் ஃபிக்ஹ், அதாவது மார்க்க சட்டத்தை அறிவதற்குரிய வழிமுறைகள். துருக்கான் சொன்னால் ஜம்மு தரீகா, வழிமுறைகள். அலா சபீலில் இஜ்மால், அந்த வழிமுறைகள் எப்படி இருக்கும் சொன்னால் பொதுப்படையாகத்தான் இருக்கும், குறிப்பாக இருக்காது.
பொதுப்படையாகத்தான் இருக்கும். அப்ப பொதுப்படையான வழிமுறைகள், அப்ப துருக்குன்னு சொல்றது அதில்லத்துஹு. இப்ப சொல்லுவாங்க உசூலுல் ஃபிக்ஹ்ங்கிறது அதில்லத்துல் ஃபிக்ஹுல் இஜ்மாலியா என்று சொல்லுவாங்க. ஃபிக்ஹ்ங்கிறது அல் அதில்லல் தஃசீலியா என்று சொல்லுவாங்க. இப்போ உசூல் ஃபிக்ஹ்ல நீங்க வந்து பொதுப்படையான ஆதாரங்களை தான் நோக்குவீங்க. உதாரணமாக அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் உஜூப். ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வந்துட்டால் அது அடிப்படையாக என்ன நோக்கணும், அது வாஜிப் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அல் அஸ்லு ஃபின் நஹி அத் தஹ்ரீம். ஒரு அல்லாஹ் ரசூலுடைய நாங்கள் தடுத்தால் அதோடைய அடிப்படை என்ன நாங்கள் விளங்கணும், ஹராம் என்று தான் விளங்கணும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயல் வந்து ஒரு ஹுஜ்ஜா உதாரணத்துக்கு. அதே போன்று இஜ்மா என்பது ஹுஜ்ஜா, அடுத்தது கியாஸ் என்பது ஹுஜ்ஜா, அடுத்தது இஸ்திஸ்ஹாப் என்பது ஹுஜ்ஜா. இவ்வாறாக பொதுப்படையாகத்தான் பேசுவோம். உதாரணமா அம்ருக்கு நாங்கள் உதாரணமா சொல்லுவோம், எப்படி வாக்கீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். இது உதாரணமாகத்தான் உசூல் ஃபிக்ஹ்ல சொல்லப்படும். ஆனால் வாக்கீமுஸ் ஸலாத்துங்கிறது அந்த ஆயத்தை கொண்டு வந்து ததுல்லு அலா உஜூபிஸ் ஸலா, தொழுகை கடமைங்கிறத அறிவிக்குது என்கிறது பேசப்படுற ஃபிக்ஹ்ல, உசூல் ஃபிக்ஹ்ல அல்ல. ஆனால் இதை உதாரணத்துக்கு தான் கொண்டு வருவாங்க உசூல் ஃபிக்ஹ்ல. இப்போ அதுதான் சொல்றாரு இமாம் அல் ஹரமீன் அவர்கள், உசூலுல் ஃபிக்ஹ் துருக்குஹு அலா சபீலில் இஜ்மால். அப்ப அதில்லத்துல் ஃபிக்ஹில் இஜ்மாலியா. ரெண்டாவது அவர் சொல்றாங்க கைஃபியத்துல் இஸ்தித்லாலி பிஹா. இந்த அதில்லத்துல் இஜ்மாலியாவை கொண்டு எவ்வாறு ஆதாரமாக சொல்ற முறை, ஆதாரமாக எடுக்கக்கூடிய விதம், இது இரண்டையும் பற்றியும் என்ன செய்யப்படுகிறது உசூல் ஃபிக்ஹ்ல பேசப்படுகிறது என்று இமாம் அல் ஹரமைன் சொல்றாங்க. அப்ப முதலாவது அதில்லத்துல் ஃபிக்ஹ் அல் இஜ்மாலியா. அதுதான் என்ன சொல்றார் இமாம் அல் ஹரமைன் சொல்றார் துருக்குல் ஃபிக்ஹ் அலா சபீல் இஜ்மால் என்று. அதாவது நம்ம சொன்ன மாதிரி அல் அஸ்லு ஃபில் அம்ரி கதா, அல் அஸ்லு ஃபின் நஹி கதா, இஜ்மா கியாஸ் இஸ்திஸ்ஹாப் இப்படியாக வர விஷயங்கள். ரெண்டாவது இந்த ஆதாரங்களை, இந்த இஜ்மாவை, இந்த கியாஸ் அல்லது ஃபியால் நபியை இது ஆதாரமாக கொள்ற விதம், ஆதாரமாக கொள்ற விதம். அடுத்ததாக இந்த ஆதாரம் பிடிப்பவரின் நிபந்தனைகள், அதாவது முஸ்ததில். அதாவது முஸ்ததில் என்ற யார், அந்த முஜ்தஹிதுடைய நிபந்தனைகள், அது இதோட சேர்ந்து வரும். அப்போ அதை ஒரு சிலாக்கள் விமர்சனமாக சொல்றாங்க, சிலாக்கள். அப்போ இமாம் அல் ஹரமீன் அந்த இதை சொல்லலையே, இதை ஷுரூத்துல் முஸ்ததில்ல வ கைஃபியத்துல் இஸ்தித்லாலி பிஹாங்கிறது சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஷுரூத்துல் அல் முஸ்ததில் பிஹாவை சொல்லலையே என்று சொன்னால் அது கைஃபியத்துல் இஸ்தித்லாலி பிஹா என்று சொல்றதுனால அப்போ அதுக்குள்ள அந்த ஷுரூத்துல் முஸ்ததில் அடங்கும் என்று இமாம் மஹல்லி அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். பிறகு வரும் இன்ஷா அல்லாஹ். அப்ப உசூல் ஃபிக்ஹ்னு சொன்னால் அப்போ 3 விஷயங்களுக்கு பேசப்படுகிறது. ஒன்று அதில்லத்துல் ஃபிக்ஹுல் இஜ்மாலியா, பொதுப்படையான ஆதாரங்கள். பொதுப்படையான அல் கிதாப் ஹுஜ்ஜா, அஸ்ஸுன்னா ஹுஜ்ஜா. அடுத்து அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் உஜூப், அல் அஸ்லு ஃபின் நஹி அத் தஹ்ரீம். அடுத்தது ஃபிஅலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஜ்ஜா, இஜ்மா ஹுஜ்ஜா, கியாஸ் ஹுஜ்ஜா, இஸ்திஸ்ஹாப் ஹுஜ்ஜா. இப்படியாக இஜ்மாலாக பொதுப்படையாக. அப்ப நான் சொன்ன பிரகாரம் இதுக்கு ஆதாரமா வரும், இந்த ஆதாரங்கள் இந்த உதாரணங்களாக வரும். அந்த உதாரணங்கள் உசூல் ஃபிக்ஹ்ல அடங்காது. ஆனால் உசூல் ஃபிக்ஹ் சொல்ற நோக்கம் வந்து உதாரணத்துக்காக வேண்டி சொல்றது. அடுத்ததாக எப்படி இந்த அதில்லத்துல் ஃபிக்ஹில் இஜ்மாலியாவை எப்படி அதை நாங்கள் ஆதாரம் பிடிக்கிறது, கைஃபியத் எப்படி அதை ஆதாரம் பிடிக்கிறது. உதாரணம் ஆமு ஹாசும் முரண்படக்கூடிய என்ன செய்கிறது, முக்கையது முத்துலக் முரண்படக்கூடிய என்னவாறு செய்கிறது. அப்படியாக அந்த கைஃபியத்துல் இஸ்தித்லாலி பிஹா. அடுத்த மூணாவது அது இமாம் அல் ஹரமீன் சொல்லல, அதை என்ன செய்யறாரு இமாம் மஹல்லி அவர்கள் சொல்றார்கள், அந்த ஷுரூத்துல் முஸ்ததில் பிஹா, அந்த அதில்லல் இஜ்மாலியாவை கொண்டு ஆதாரம் பிடிப்பவர் நிபந்தனை. அப்ப இமாம் ஜலாலுத்தீன் மஹல்லி அவர்கள் உசூலுல் ஃபிக்ஹ் அல்லதி உபிய ஃபீஹி ஹாதிஹில் வரகாத் துருக்குஹு ஐ துருக்குல் ஃபிக்ஹ் அலா சபீலில் இஜ்மால் முத்லக்கில் அம்ரி வன் நஹி. நான் முந்தி சொன்ன பிரகாரம் அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் உஜூப், அல் அஸ்லு ஃபின் நஹி அல் தஹ்ரீம் வ ஃபிஅலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஃபிஅல், அதுவும் ஒரு ஹுஜ்ஜா. பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், அதை அஃஆலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அக்ஸாமோட இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிறகு தெளிவாக படிப்போம். அடுத்து இஜ்மா,
இத்திஃபாக் ஜமீ முஜ்தஹிதி அஸ்ர் மினல் உசூர் அலா ஹுக்ம் மினல் அஹ்காம் ஷரய்யா, ஒரு காலத்தில் இருக்கிற முஜ்தஹிதிகள் எல்லாரும் ஒரு சட்டத்தில் இஜ்மாவாகிறது. அடுத்தது வல் கியாஸ், அனுமானம். அனுமானம் என்ற என்ன, சொல்லப்பட்ட சட்டத்திலிருந்து சொல்லப்படாத சட்டத்தை பெறுகிறது. இப்போ ஹம்ரண்டு வந்திருக்குது, சாராயம் ஹராம் என்று, அது சொல்லப்பட்ட சட்டம். அதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கஞ்சா ஹராம் என்று செய்கிறோம், எடுக்கிறோம். அப்போ எடுத்தால் அப்போ அது அனுமானம். ஏன்னா கஞ்சா வந்து குர்ஆன் ஹதீஸே சொல்லப்படலை. அரபியல்கிட்ட கஞ்சா என்றால் என்னன்னு தெரியாது முந்தி. அரபியலுக்கு கஞ்சா என்ற சாமான் என்ன என்று தெரியும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகள் தான் இந்த என்ன அந்த முகூல்கள் என்ன செஞ்சாங்க, இந்த அரபு நாட்டுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி என்ன செஞ்சாங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அதில் தான் அரபு நாட்டில் பறந்துச்சு. எப்படி சிகரெட்டு அரபிகள்கிட்ட இருக்கல, அந்த பிரிட்டிஷ்காரர்கள் அடுத்தது பிரான்ஸுக்காரர்கள்லாம் எங்களோட முஸ்லீம் நாடுகளை வந்து பிடிச்ச உடனே அதன் மூலமாக இணைஞ்சிச்சு, சிகரெட் பரவிச்சு. அது மாதிரி தான் இந்த கஞ்சாவும் முந்தி பரவுனது. இப்போ அதனால தான் அதுக்குரிய சட்டங்கள் பற்றிய ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள், அடுத்ததாக இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவர்கள் போன்றவர்கள் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக வல் இஸ்திஸ்ஹாப். இஸ்திஸ்ஹாப் என்றால் இஸ்திஸ்ஹாபுல் அஸ்ல், அதாவது அடிப்படையை வரவழைத்தல். அடிப்படையை வரவழைக்கணும். இப்போ நான் ஓது செஞ்சேன், அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சந்தேகம் பண்ணி ஓது போனேயா போகலையா, ஓது முடியலையா. அப்போ இந்த சந்தேகம் வந்தோடனே அப்போ என்ன செய்யணும், இப்போ அஸ்ல பார்க்கணும். அஸ்ல என்ன, நான் ஏற்கனவே ஓது செஞ்சேங்கிறது சுவர் முத்தயக்கன். அப்போ எனவே அந்த யக்கீனை எடுத்துட்டு ஷக்க விட்டுருவோம். அதான் இஸ்திஸ்ஹாப்னு சொல்கிறேன். அப்போ இஸ்திஸ்ஹாப் என்றால் வரவழைத்தல், அடிப்படையை வரவழைத்தல், இஸ்திஸ்ஹாபுல் அஸ்ல். இப்போ இவைகளை பற்றி எப்படி ஆராய்ச்சி செய்கிறார்கள், மின் ஹைசு அல் பஹ்சு அன் அவ்வலிஹா. என்ன செய்யணும், முதலாவது விஷயம் முத்தலக்குல் அம்ரு தானே, அது வந்து பி அன்னஹு லில் உஜூப், ஐ அல் அஸ்லு ஃபில் அம்ரி அல் உஜூப். வஸ்ஸானி என்ன அன்னஹி, அல் அஸ்லு ஃபில் நஹி பி அன்னஹு லில் ஹுர்மா, ஐ அத் தஹ்ரீம். வல் பாக்கி பி அன்னஹா ஹுஜஜ் ஃபிஅலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுஜ்ஜா இஜ்மா, ஹுஜ்ஜா கியாஸ், ஹுஜ்ஜா இஸ்திஸ்ஹாப், ஹுஜ்ஜா அடுத்தது ஷரஉ மன் கப்லனா, ஹுஜ்ஜா கவுலு ஸஹாபி, ஹுஜ்ஜா. இப்படி நிறைய விஷயங்கள் பிறகு வரும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் பீஇத்னில்லாஹி தஆலா. வகைரி தாலிக்க மிம்மா செய்யத்தி மாமா எத்தால்ல, இதோட தொடர்பட்ட விஷயங்களோட பின்னுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். இப்போ இந்த இடத்துல விஷயத்தை நான் சொல்லணும். இப்போ எங்களோட தமிழ் உலகத்தில் பொதுவாக ஒரு வதந்தி ஒன்று இருக்கேன்னு சொன்னால், சலபிகள் கியாஸை எடுப்பதில்லை என்ற ஒரு கருத்து பரவலாக காணப்படுது. இது தவறான ஒரு கருத்தாகும். இமாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமா என்று சொல்லக்கூடிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா கியாஸை எடுத்தார்கள். ஆனால் கியாஸும் ஒரு லைஃபான ஹதீஸும் வரக்குள்ள என்ன செய்வாங்க, லைஃபான ஹதீஸை எடுப்பாங்க. ஏனெண்டா ரசூலுல்லாஹ் சொன்னேன் ஒரு சின்னொரு இஹ்திமாலும் இருக்குதானே, அப்போ அதுக்காக வேண்டி எடுப்பாங்க. கியாஸை விட்டு போட்டு கியாஸ் தனியாக வந்தால் தனியாக எடுப்பாங்க. இப்போ அவங்க லைஃபான ஹதீஸ் எடுப்பாங்க என்றால் இந்த முன்கர் மௌது இதுகளே இல்லை. உதாரணத்துக்கு முர்சல் முனைச்சா அல்லது முன்கத்தே அல்லது முர்சல் ஹபி இது மாதிரி ஒரு ஹதீஸ் வந்தால் என்ன செய்வாங்க, அவங்க அதை எடுத்துக்குவாங்க. அந்த வேறு நஸ்ஸுகள் இல்லை என்று சொன்னாங்க. அதே போல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்களோட நூல்களை பார்த்தீங்கன்னா நிறைய கியாஸை பற்றி ஆதாரம் பிடிச்சி பேசுவதை பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு கியாஸ் எடுக்கிறாங்க. அடுத்தது ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவங்களும் என்ன நஜ்தி அவர்களும் என்ன கியாஸை எடுக்கிறார்கள். இப்போ நாங்கள் இந்த நவீன காலத்தில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களும் என்ன கியாஸை எடுக்கிறார்கள். அதே போன்று ஷேக் உசைமீன், அதே போன்று ஷேக் அல்பானி அவர்களும் என்ன கியாஸை எடுக்கிறார்கள். கியாஸ் எடுக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸில் ஒரு ஆதாரம் இல்லாட்டி கியாஸை என்ன செய்வார்கள், அவர்கள் எடுப்பார்கள். அடுத்து இப்போ நவீன காலத்தில் இருக்கிற அறிஞர்களை நாங்கள் பார்த்தோம்னா, தௌஹீத் சலஃபி அறிஞர்கள் பார்த்தா பெரும்பாலும் என்ன கியாஸை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கியாஸை இல்லைன்னு சொல்கிறார்கள் மிச்சம் குறைவு. இந்த இந்த கருத்து வார்த்தைக்கு காரணம்னா தமிழ்நாட்டில் உதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு தௌஹீதி சகோதரர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். அதுபோன்று சில தவறான சில கருத்துக்களும் பரப்பியிருக்கிறார்கள். அதில் ஒன்று தான் கியாஸ் இல்லை என்று சொல்லி என்ன குர்ஆன் சுன்னா மட்டும்தான் என்று சொல்லி அந்த இஜ்மா கியாஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிப்பதை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவர்களும் கியாஸை நிராகரித்தாலும் கியாஸ் என்ற சொல்லை பாவிக்காமல் கியாஸை எடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அவர்களுக்கு இப்போ நவீன பிரச்சனை விஷயமாக சில கேள்விகள் கேட்கப்பட்டவங்க இப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்ட சட்டங்களை கியாஸ் பிடிச்சி சொல்கிறாங்க. ஆனால் கியாஸ் என்று சொல்ல பாவிக்கிறாங்க, அனுமானம் என்று சொல்ல பாவிக்கிறாங்க. அப்போ இது வராமல் கூட ஒரு வகையான என்ன தனாக்குல் தான் அது. அடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இணைஞ்சிக்கிறார்கள் கியாஸை வந்துட்டு பி மசாபத்தி தயம்மும் லரூராக்கு மட்டும் கியாஸ் ஆகும்னு சொல்லிக்காங்க. அதாவது குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சட்டம் இல்லை, ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இல்லாத நேரத்தில் எடுப்பாங்க. இப்போ எப்படி தண்ணி இருக்கக்குள்ள நாங்கள் தயமம் செய்ய இயலாதோ அதே போல் நஸ் இருக்கக்குள்ள கியாஸுக்கு போகல. இதுதான் இமாம் ஷாஃபி இமாம் அவர்களும் என்ன அர்-ரிசாலா போன்ற கிதாபில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த இப்போ அதே போல் என்னை எடுத்துக்கொண்டாலும் நானும் கியாசம் எடுக்கிறது, இஜ்மாவும் எடுக்கிறது. ஆனால் இஜ்மாவில் எதை எடுக்கணும் எடுக்கப்படாங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து இது இஜ்மான்னு ஒரு ஆள் சொல்லி போட்டு போனால் உடனே எடுக்கிறையா, அது என்னென்று பார்க்கணுமா, அடுத்து இஜ்மான்னு சொல்லப்படுறதுக்கு ஆதாரம் இருக்கா குர்ஆன் ஹதீஸ்ங்கிறதெல்லாம் தஃப்சீல் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம், அதை இமாமுல் ஹரமைனும் அவர் அதனுடைய ஷரஹ்லையும் இமாம் மஹல்லி அவர்களையும் பார்ப்போம். அப்போ எனவே நான் சொல்கிறேன், நான் இந்த கருத்து என்ன என்றால், இப்போ இந்த ஷாஃபி மதுஹபை பின்பற்றுன்னு சொல்கிற ஆக்கள் இருக்கிறாங்க, அடுத்தது குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற ஆக்கள் சொல்லிக்கிறாங்க. இரண்டு பேருக்கு இடையில் உள்ள ஒரு அந்த யுத்தம் வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஒரு கற்பனையான யுத்தம் என்று நான் நினைக்கிறேன். எப்படி என்று சொன்னால், இப்போ குர்ஆன் ஹதீஸை எடுக்கணும் என்றும் மதுஹப்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சரிதானே? அப்போ மதுஹப்பில் சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன் ஹதீஸை எடுக்கணும் என்று. அதாவது ஷாஃபி மதுஹப்பில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு மதுஹப்புக்கு ஒரு ஹதீஸ் முரண்படக்குள்ள ஹதீஸை தான் எடுக்கணுங்கிறத இப்னு ஸலாஹ், அடுத்தது இமாம் நவவி, அடுத்தது தகீயுத்தீன் சுபுக்கி, அடுத்தது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி போன்ற அறிஞர்கள் என்ன செய்யணும், ஹதீஸ் முரண்பட்டால் ஹதீஸ் மதுஹப்புக்கு முரண்பட்டால் இப்போ ஹதீஸா மதுஹப்பா என்றால் ஹதீஸை தான் எடுப்போம். அப்போ இதைத்தான் சலஃபிகள் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் மதுஹப்வாதி என்ன செய்கிறாங்கன்ற நாங்கள் ஷாஃபி மதுஹப் பின்பற்றாக்கள் இல்லை, நாங்கள் எவ்வளோ ஹதீஸ் வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம், ஹதீஸ் இருக்க மாட்டோம், மதுஹப்பை தான் எடுப்போம். அல்லது இமாம் ஆதாரமாக கூட ஹதீஸ் லைஃபாக இருந்தாலும் நாங்கள் அந்த தான் எடுப்போம் என்று சொல்கிறாங்க. அப்போ இதுதான் அங்கே உள்ள சர்ச்சையை தவிர இது ஒரு கற்பனை யுத்தம் ஒன்று, வழங்க கற்பனை முரண்பாடு. உண்மையிலே அந்த மதுஹப்பை படிக்கிறதுக்கும் தௌஹீத்வாதி அறிக்கிறதுக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. ஏனென்றால் எப்பயும் ஒரு நாங்கள் ஆரம்பத்தில் ஸ்கூலுக்கு போய் 6ஆம் வகுப்பு படித்து அப்புறம் அது அப்புறம் ஓஎல் செஞ்சு அடுத்து ஏஎல் செஞ்சு அடுத்து ஜாமியா போய் ஒரு கட்டமாக நாங்கள் என்ன செய்யணும், அறிவை வளர்க்குறோம். அதே போல தான் கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு ஒரு ஃபிக்ஹ் கலையில் ஒரு மதுஹப் அடிப்படையில் படிக்கணும் முதல்ல. இப்போ ஷாஃபி மதுஹப்ல நாங்கள் எங்கள் நாட்டில் ஷாஃபி மதுஹப் இருக்குது, அப்போ ஷாஃபி மதுஹப்ல படிக்கிறோம். ஆப்பிரிக்கா ஒரு அலிக்காரண்டா அவருக்கு மாலிக் மதுஹப்ல படிப்பார். இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்காருன்னா அவர் ஹனஃபி மதுஹப்பை படிப்பார். அதே போன்று சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னால் சவுதி அரேபியா அல்லது ஷாரிக் அங்கே இருக்க ஆரம்பிச்சுன்னா அவர் என்ன செய்வார், ஹம்பலி மதுஹப் படிப்பார். அப்படி அந்த படிச்சுட்டு போகக்குள்ள அந்த மதுஹப்புக்கு எதிராக ஹதீஸ் வருகுது என்று வரக்குள்ள அந்நேரம் மதுஹப்பை பிடிச்சு கொண்டு இருக்காம ஹதீஸ் இருக்கும். அப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எனவே மதுஹப்புக்கும் குர்ஆன் சுன்னா பிரச்சாரத்துக்குள்ள இந்த முரண்பாடு இல்லை. அது எங்களோட இலங்கையில் சில குழப்பம் இல்லாத சில சகோதரர்கள் அதை ஒரு பெருசுபடுத்தி கொண்டு எனவே குர்ஆன் ஹதீஸ் எங்க பிரச்சாரங்கிறது வேற, இந்த மதுஹப் வேற என்று இருக்கிறாங்க. ஆனால் வேற பிரச்சனை இருக்குது, அதாவது அகீதா பிரச்சனையில் அது இருக்குது, அது தெளிவான பிரச்சனை. அதாச்சும் அது நாங்கள் சொல்லிக்கக்கூடிய பாடம், நாங்கள் அதை பற்றி நாங்கள் இங்கே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது வேறு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆனால் அகீதா ரீதியால் அஷ்அரியா கொள்கையா அல்லது சலபுகளுடைய கொள்கையாங்கிறது அடிப்படை அந்த பிரச்சனையில் அதில் ஒரு முரண்பாடு காரிய முரண்பாடு இருக்குது. ஆனால் மதுஹப் ஃபிக்ஹ் ரீதியில் அந்த பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஃபிக்ஹில் நாங்கள் எல்லாம் ஒன்று தான். நானும் கூட நாங்கள் ஷாஃபி மதுஹப் படித்தோம். அவங்க படிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் தெளிவு வரக்கூட சில என்ன செய்வோம், அந்த ஆதாரங்கள் கவியாக இருக்கிறதுனால அந்த முகாலிஃபில் மதுஹப் இருக்கிறதுனால முர்றோம். அதைத்தான் ஷாஃபி மதுஹப்புடைய அறிஞர்களும் செய்கிற. உதாரணம் இமாம் நவவி பார்த்தீங்க என்றால் இமாம் ஷாஃபி இமாமுக்கு இத்தனைய விஷயங்கள்ல முரண்படுறாங்க. குல்து என்று சொல்லி மின்ஹாஜ் நவவியில் பார்த்திருப்பீங்க நீங்கள், அதில் முரண்படுறாங்க. இப்போ சொல்கிறியா இமாம் நவவி முஜ்தஹித் இல்லை, இமாம் ஷாஃபி முஜ்தஹித், எனவே நவவி சொல்கிற எடுக்க இயலாது, நாங்கள் ஷாஃபி மதத்தை எடுக்கணும். இப்போ அறிவியல் நாங்கள் பார்த்தால் இமாம் ஷாஃபியா அக்ஸர் இல்மன், நவவி அக்ஸர் இல்மன்டா தப்பான், இமாம் ஷாஃபி அக்ஸர் இல்மன். ஆனால் அப்படி பார்க்குறல்ல, இங்கே உனக்கு அங்கே தலீலை வச்சு தான் பார்க்குறேன். எனவே இமாம் நவவி அவர்கள் அக்பரு துஆத்தி ஃபிக்ஹ் தலீல், தலீல் ஃபிக்ஹ் தலீல் ரெண்டு இருக்குது. ஃபிக்ஹில் மதுஹப் ஒன்று இருக்குது, ஃபிக்ஹ் தலீல் ஒன்று இருக்குது. அதாவது மதுஹப்பில் சொல்லப்பட்ட ஃபிக்ஹ் ஒன்று இருக்குது, அடுத்தது எதுக்கு ஆதாரம் என்று பார்த்து அதை செய்கிறது. அந்த ஃபிக்ஹ் தலீலை மிகவும் வலியுறுத்தியாக்கல்ல முக்கியமான ஆள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்.
அப்ப எனவே மதுஹபுக்கும் குர்ஆன் சுன்னா பிரச்சாரத்துக்கும் மதுஹப் போன்ற படிக்கிறதுக்கு இடையில எந்த முரண்பாடு இல்லை. மதுஹபுக்கு முரணாக ஹதீஸ் வந்தால் ஹதீரை எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டியதுதான், மதுஹபை விட்டு விடுறோம். அதிலேயே இமாமை நாங்கள் ஆமதித்ததாகவும் இல்லை, இமாம்களை புறக்கணித்ததாகவும் இல்லை, மதுஹபு தேவையில்லைன்னு சொல்றதும் இல்லை. அப்படி மதுஹபை தரக்குறைவா யாரும் பேசவும் இயலாது. பேசினா அது மிகவும் பாரிய தவறு. அது குழப்பமில்லாத கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில் அதை செய்யறாங்க. அந்த வேலையை அதை நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது. ஒபில்லாஹி தௌஃபீக். அப்ப நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்ப நாங்கள் இந்த சொல்லப்பட்ட இந்த தஅரீஃப் உஸூலுல் ஃபிக்ஹ் பிஇத்திபாரிஹி அலமன்ங்கிறது நாங்கள் பார்த்தோம். அப்ப அடுத்ததாக அப்ப இங்க அதில்லத்துல் ஃபிக்ஹ் இஜ்மாலியா பத்தி பேசணும்னு சொல்லி போட்டு இமாம் மஹல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், بخلاف طرقه على سبيل التفصيل. بخلاف طرقه على سبيل. அப்ப அதில்லத்துல் ஃபிக்ஹ் தஃப்ஸீலியா, அப்ப அது வந்து எங்க வரும்? அதில்லத்துல் ஃபிக்ஹ் தஃப்ஸீலியா او طرق الفقه التفصيلي எங்க வரும்? அது ஃபிக்ஹ்ல வரும். நஹு வாகீமுஸ் ஸலாத ولا تقربوا الزنا. அப்ப அகீமுஸ் ஸலாத هذه الايه تدل على وجوب الصلاه. அப்ப இது எங்க வரும்? ஃபிக்ஹ்ல வரும் தஃப்ஸீலியா. ولا تقربوا الزنا تدل على تحريم الزنا. அடுத்து வஸலாத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் கஅபா. ரசூலுல்லாஹ்வோட தொழுகை வந்து தொழுகைக்கிறால கஅபாவுக்குள்ள கமா அக்ரஜஹு ஷைகான். புகாரி முஸ்லிமில் வந்து பிரகாரம். ஆனா இன்னொரு சஹாபி சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் அவங்க கஅபாவுக்கு நுழைஞ்சாங்க ஆனால் தொழவில்லைன்னு சொல்லி. அப்ப ரெண்டு ஹதீஸ், ஒரு ஆள் வந்து முஸ்பித், மத்தால் வந்து நாஃபி. அப்ப நாஃபி முஸ்பித்தும் வந்தால் என்ன, நாங்கள் முஸ்பித்தை எடுப்போம். எடுத்துட்டு சொல்லுவோம், ஒருவேளை என்ன செய்வார், அந்த சஹாபி தண்ணி எடுக்கிறதுக்கு ஜம்சம் எடுக்கிறதுக்கு போயிருப்பாரு, தண்ணி எடுக்கிறதுக்கு அல்லது வேற ஒரு தேவைக்கு போயிருப்பாரு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகைப்பாங்க, அந்த தொழுகத்தை அந்த சஹாபி கண்டிருப்பாருன்னு நாங்கள் அந்த விளக்கத்தை கொடுப்போம். அடுத்தாக வல் இஜ்மாஇ அலா அன்ன லி பின்தில் இப்னி அஸ்ஸுதுஸ் மா பின்தி சுல்ப். அந்த சொந்த மகளோட மகண்ட மகனுக்கு 6 உண்டு. ஹைதுலா ஆசிபலஹுமா, அந்த அசபத்துகள் இல்லாத நேரத்தில் அவங்களுக்கு 6 உண்டு என்கிற இதுல இஜ்மா, இதுல ஹிலாஃப் இல்லை. அடுத்தது வகியாசுல் உருஸ் அலல் புர் ஃபி இம்தினாஇ பை பாதிஹி பிபாத். இப்போ நீங்கள் முந்தி படிச்சிருப்பீங்க ஃபிக்ஹில் ரிபல் அன்வா ரிபா படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்க அன்வா ரிபாண்டு? அதாவது ரிபன் நசி ஆண்டு படிச்சிருப்பீங்க. அதாவது தவணை அடிப்படையில் உள்ள வட்டி என்று சொல்லி. அப்போ தவணை அடிப்படை வட்டி என்னென்ன ஜாகிலியத்தில் இருந்து எப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு கடனை கொடுப்பாரு. கடனை கொடுத்ததுக்கு பிறகு சொல்லுவார், ஒவ்வொரு மாதமும் இன்னைக்கு இவ்வளவு தரணும்னு இந்த காலத்தையும் குறிப்பிடுவார். உதாரணமாக 6 மாதம் அடைச்சுக்கொள்ளுமே, இப்போ இந்த கடனைத்தாரன் 6 மாதத்துக்குள்ள நீங்கள் தரணும், ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த கடன் எடுத்தால் ஒரு வட்டி ஒன்றை கொடுத்து கொண்டிருப்பார். அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் போய் கேட்பார், இந்த நகர்ந்த காசை தாங்க. இல்லை என்று சொன்னார் என்றால் இன்னொரு தவணையும் கொடுத்து இன்னையும் வட்டியையும் கூட்டுவார். இதுதான் ரிபன் நசியான்னு சொல்றது. இன்னொன்று ரிபல் ஃபதுல் என்று சொல்லி, அந்த ரிபல் ஃபதுலை தான் இப்போ இவர் இங்கே சொல்றது. அதாவது யாரு, உபாதத்து பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸில் வந்தது, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப், நீங்கள் தங்கத்தை கொடுத்து தங்கத்தை வாங்குங்கள். வல் ஃபித்தா பில் ஃபித்தா, வெள்ளியை கொடுத்து வெள்ளியை வாங்குங்கள். புர்ரை கொடுத்து புர்ரை வாங்குங்கள். ஷைரை கொடுத்து ஷைரை வாங்குங்கள். தம்ரை கொடுத்து தம்ரை வாங்குங்கள். மிளகை கொடுத்து மிளகை வாங்குங்கள். மிஸ்லம் பி மிசில், ஆனால் முத்தசாவியை வழங்குதானே, முத்தமாசிலைனி முத்தமாசிலைனி சவா அம்பி சவா முத்தசாவியைனி. அப்போ ஒரே மாதிரி இருக்கணும். அடுத்து என்ன, முத்தஃபாதிலாக இருக்கக்கூடாது. இப்படியாக இருந்தால் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். இப்போ தங்கத்தை கூட தங்கம் வாங்குறானே, தங்கத்தில் பல வகை இருக்குது. அப்போ ஒரு வகையை நீங்கள் கொடுத்துட்டு இன்னொரு வகையை எடுக்கிறது. ஆனால் அப்படி எடுக்கக்குள்ள வசனும் ஒன்றாரிக்கணும். மிஸ்லம் தங்கத்தை கொடுத்து தங்கம் எடுக்கணும். அடுத்தது சவாம்பி சவா, ஒரே அளவாக இருக்கணும். தங்கத்தை கொடுத்து வள்ளி எடுக்க போறீங்களா, புர்ரை கொடுத்து ஷைரை வாங்க போறீங்களா, தம்ரை கொடுத்து புர்ரை வாங்க போறீங்களா, அப்படியாக இருந்தால் ஃபபீஉ கைஃப ஷி'தும், விரும்பின மாதிரி நீங்க செஞ்சு கொள்ளுங்கள். அதுல தஃபாதுல் இருக்கும். அப்ப இதாக்கான எதம்பியத், ஆனால் உடனடியாக கை மாறவும், உடனடியாக எதம்பியத் உடனுக்குடன் செய்யணும், கை மாறவனும், அதை தஜீல் பண்ணப்படாது. அப்ப அப்படியா இருந்தால் ஏன்? அப்ப இந்த ஹதீஸ்ல வந்துகிட்டு புர்ரு தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப புர்ரு சொல்லப்பட்டால்
அப்ப இப்ப அரிசி என்ன செய்யறது? அரிசியை பத்தி ஹதீஸ் சொல்லப்படலை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்? அப்ப சொல்லப்படாத ஒரு சட்டத்தை நாங்க எடுக்கணும். அப்ப கியாஸ் பிடிக்கும். கியாஸ் முடிக்கணும்னு அனுமானமா எடுக்கணும். அப்ப சொல்லப்பட்டது என்ன? புர்ரு. அப்ப புர்ருக்கும் உருசுக்கும், புர்ருங்கிறது என்ன செய்யுது? மா யுக்தாத்து பிஹி, அதுவும் என்ன செய்யப்படுது? உணவாக உட்கொள்ளப்படுகிறது. உருசும் என்ன செய்யுது? உணவாக. அப்ப அந்த வகையில என்ன செய்யுது? அங்க ஒத்துமை காணப்படுறதுனால அதை ஒன்றோடு ஒன்று செய்யலாது, கொடுத்து என்ன செய்யலாது. இப்ப நீங்க அரிசை கொடுத்து இன்னொரு அரிசிலையும் பல வகை இருக்குது. நாங்க கொடுத்து வாங்கலாம், இன்னொரு அரிசியை கொடுத்து இன்னொரு அரிசியை எடுக்கலாம். ஆனா என்ன அரிக்கணும்? மிஸ்லம் பி மிஸ்ல அரிக்கணும், சவான் பி சவாஹா இருக்கணும். அந்த இஃப்திலாஃப் ஆனால் இல்லா மிஸ்லம் பி மிஸ்ல் எதம் பியத் கமா ரவாஹு முஸ்லிம். ஆனா நாங்க என்ன அதை அரிசை கொடுத்து போட்டு புர்ரு எடுக்கிறேன்னா அது ரெண்டாவது விஷயம். இப்ப இங்க பாக்குறோம் என்றால் அரிசை கொடுத்து போட்டு இன்னொரு அரிசை கொடுக்கும். இப்ப அரிசிலையும் பல வகை இருக்குதானே. அப்ப அந்த அரிசி அப்ப அந்த அந்த பண்டங்களை நாங்க என்ன செய்யலாம்? அந்த வகையை ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கலாம். ஆனா என்ன அரிக்கணும்? முமாசலாவும் இருக்கணும், முசாவாத்தும் இருக்கணும். அடுத்ததாக வஸ்திஸ்ஹாபி தஹாரா லிமன் ஷக்க ஃபி பகாயிஹா. நான் இஸ்திஸ்ஹாப் என்ன முந்தி நாங்க சொன்ன இஸ்திஸ்ஹாப்னு வந்துச்சு. அப்ப சந்தேகம் வந்துட்டு இவருக்கு ஒது செஞ்சது யக்கீன், ஆனா ஒது முறிஞ்சதா இல்லையான்னு சந்தேகம். அப்ப என்ன செய்வார்? அப்ப அஸ்ல எடுப்பார். வஸ்திஸ்ஹாபு தஹாரா லிமன் ஷக்க ஃபி பகாயிஹா. இவர் ஒதோடு அடிக்காரா இல்லையான்னு சந்தேகம் வந்தாருன்னா என்ன தஹாராவை எடுப்பார். இந்த மசாயில்கள் துருக்குல் ஃபிக்ஹ் அத்-தஃசீலியா ஃபலைஸத் மின் உஸூலுல் ஃபிக்ஹ். அது என்ன இல்ல உஸூல் ஃபிக்ஹ்ல உள்ளதல்ல. வ இன் ذُكِرَ بعضها في كتبه تمثيلا. அது உதாரணத்துக்கு உஸூல் ஃபிக்ஹ்ல சொல்லப்பட்டாலும் என்ன இல்ல, அது உஸூல் ஃபிக்ஹ்ல அடங்காது. அப்ப முதலாவதா சொல்லிட்டாரு என்ன? இமாம் அல் ஹரமைன் துருக்குஹு அலா சபீலில் இஜ்மால், அதில்லத்துல் ஃபிக்ஹில் இஜ்மாலியா என்று சொல்லிட்டு உஸூல் ஃபிக்ஹ்ல முதலாவது அம்சம். இரண்டாம் அம்சம் கைஃபியத்துல் இஸ்திலால் பிஹா, இதை எப்படி ஆதாரமாக கொள்றது, ஆதாரமாக எடுக்கிறது. கைஃபியத்துல் இஸ்திலால் பிஹா ஐ பில் அதில்லத்துல் ஃபிக்ஹில் இஜ்மாலியாவை கொண்டு எப்படி எடுக்கிறது. அப்ப அதுக்கு அவர் விளங்கப்படுத்துறார். கைஃபியத்துல் இஸ்திலால் பிஹா இமாம் மஹல்லி அவர் சொல்றாரு ஐ பி துருக்குல் ஃபிக்ஹி மின் ஹைது தஃசீலுஹா. எப்ப இந்த தாருதிஹா ஒன்று கொண்டு முரண்படக்குள்ள என்ன மாதிரி செய்யறது? லி கௌனிஹா வன்னியா. அது என்ன தாருது ஏற்படுற கத்இ வந்துட்டு லா யுஆரதுல் கத்இ அல் கத்இ லா யதஆரதுல் கத்இயான் விளங்குதானே. ஆனால் இப்ப வன்னியா இருக்கிறதுனால இவைகள் என்ன செய்யும்? தாருது ஆகும். அப்ப என்ன செய்யணும்? மின் தக்தீமில் காஸ் அலல் ஆம். அப்ப என்ன செய்யணும்? ஆமும் காசும் முரண்படக்குள்ள காசை நாங்க முற்படுத்தணும். முக்கையதும் முத்லக்கும் முரண்படக்குள்ள என்ன செய்யணும்? முக்கையதை முற்படுத்தணும். வகைரு அலிச். அப்ப நாம இமாம் அல் ஹரமைன் சொல்லலையே ஷுரூத்துல் முஸ்ததில்ல பத்தி. இப்ப அதான் என்ன செய்யறாரு? அதுக்கு விளக்கம் கொடுத்தார் இமாம் மஹல்லி அவர்கள். வ கைஃபியத்துல் இஸ்திலால் பிஹா, இந்த அதில்லத்துல் ஃபிக்ஹ் இஜ்மால் ஆதாரம் பிடிக்கிற அந்த கைஃபியா தஜுர்ரு என்ன, அதுங்களுக்கு விட்டு செல்கிறது இலா சிஃபாத்தி மைன் யஸ்ததில்லு பிஹா. இந்த அதில்லத்துல் ஃபிக்ஹ் இஜ்மால் ஆதாரம் பிடிக்கிற ஆளுடைய நிபந்தனைகள் சிஃபாத்ன ஷுரூத்துகளுக்கு அங்க அதை கொண்டு செல்லுது. வஹுவல் முஜ்தஹித், அவர்தான் முஜ்தஹித். அப்ப இங்க என்ன செய்யப்படுது? இப்ப இடத்துல உஸூல் ஃபிக்ஹ்ல 3 விஷயம் பேசப்படுது. முதலாவது விஷயம் அதில்லத்துல் ஃபிக்ஹ் இஜ்மாலி. அதை நாங்க தமிழ்ல எப்படி சொன்னோம்? மார்க்க சட்டத்தை விளங்குவதற்குரிய பொதுவான வழிமுறைகள். வழிமுறைகள் ஆதாரங்கள். நான் முந்தி சொன்ன மாதிரி அல்லாஹ் சுல்ஃபில் அம்ரி கதா அல்லாஹ் சுல்ஃபில் நஹி கதான்னு சொன்ன மாதிரி. அடுத்து அந்த வழிமுறைகளை எப்படி பிரயோகிக்கிறது, அதான் கைஃபியத்துல் இஸ்திலால் பிஹா, எப்படி இதை பிரயோகிக்கிறது. ஒன்று தாருல்லா வரப்ப என்ன மாதிரி செய்யணும்ங்கிறது. மூணாவதாக அந்த பிரயோகிப்பவரின் முஜ்தஹித் நிபந்தனைகள். அந்த 3 விஷயமும் என்ன செய்யும்? ஃபஹாதிஹி ஸலாஸா ஹியல் ஃபன்னுல் முஸம்மா பி உஸூல் ஃபிக்ஹ். இந்த 3ம் சேர்ந்துதான் உஸூல் ஃபிக்ஹ். ஏன்? லி தவக்குஃபில் ஃபிக்ஹி அலைஹி. இந்த உஸூல் ஃபிக்ஹ்ல தான் இந்த ஃபிக்ஹ் தங்கி நிற்கும். உஸூல் ஃபிக்ஹ் படிச்சா தான் இவர் ஃபிக்ஹ்ல என்ன செய்யலாம்? ஆதாரத்தை பிடிக்கலாம். விளங்குதானே? அப்ப இதை நாங்க தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அப்ப உஸூலுல் ஃபிக்ஹ்ங்கிறது ஃபிக்ஹுக்கும் கட்டாயமானது. அப்ப முஜ்தஹித் இப்ப குர்ஆன் ஹதீஸை நாங்க விளங்க போனோம் என்று சொன்னால் கட்டாயம் என்ன செய்யணும்? எங்களுக்கு உஸூல் ஃபிக்ஹ் தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுதான் அந்த உஸூல் ஃபிக்ஹுடைய வரவிலக்கணத்தை பற்றிய விளக்கமாகும்.